கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு என்பது தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் என்கிறார். ராமகிருஷ்ணன், எந்தெந்த வழக்குகள் தமிழ்நாடு அரசு சார்பாக தொடர்க்கப்பட்டிருந்துச்சு? இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? அதாவது கலைஞர் பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கும் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வுள்ள விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தை அமைச்சரவையின் ஆலோசனையின்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா என்பது ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் ஒப்புதல் வழங்காமல் வழக்கமான நடைமுறை கடைபிடிக்காமல் அவர் என்ன செய்வாரோ அதன்படி தற்போது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது சட்டத்திற்கு எதிரான செயலாக இருக்கிறது என்று வாதத்தை முன்வைத்தார். தலைமை நீதிபதியை பொறுத்தவரையில் இந்த வழக்கை ஏற்கனவே குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய அந்த விவகாரத்தின் முடிவு செய்ததற்கு பின்னர் விசாரிக்கலாமே என்று கருத்தை தெரிவித்தார். அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 381 மசோதாக்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்றால் இதற்கு ஒரு தனி அமர்வையே அமைக்க வேண்டியிருக்கும் என்று கருத்தை தெரிவித்தார். நீதிபதிகளை பொறுத்தவரையில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் கால நிர்ணயம் செய்து தீர்ப்பை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வழக்குடன் சேர்த்து விசாரிக்கலாம். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று கூறிய நீதிபதிகள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்த உத்தரவிற்கு எதிராக குடியரசுத் தலைவர் தரப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தொடர்பான வழக்கினுடைய விசாரணை என்பது முடிவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது நவம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்பு வரும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருப்பதால் அந்த தீர்ப்பிற்கு பிறகு மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வழங்குவோம் என்று நீதிபதிகளுடைய கருத்தாக இருக்கிறது. ராமகிருஷ்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.